அடுத்ததா வந்து இலக்கம் 6 பத்தி பார்க்க போறோம். 6ஆம் இலக்க நபர்கள் வந்து சாதாரணமாவே எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க. அதுவும் முக்கியமா அழகானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப அத பத்தி சொல்லுங்க. 6ஆம் இலக்க நபர்கள். 6மா இயற்கையிலே ரொம்ப அழகா இருப்பாங்க. 6 எண் உள்ள பெண்கள பாருங்க. மனித பிறவியில ரொம்ப அழகா இருக்கிறது பெண்கள் தான். மிருக பிறவியில அழகா இருக்கிறது ஆண்கள். ஆண் மிருகங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கும். அதுலேயும் இந்த இயற்கையான அழகுன்னு ஒன்று இருக்குமா, அது எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது நிறைய இந்த 6 எண்காரர்களுக்கு அமையும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியான குரல் இனிமையாக இருக்கும். நிறைய நடிகைகள் ரொம்ப அழகானவங்களாம் இந்த எண்களில் பார்க்கலாம். 6ஆம் தேதி பிறந்தவங்க வந்து எப்பயுமே சிந்தனையோடு எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து இவங்களோட செயல்திறன் கொஞ்சம் வேகமாக இருக்கும். பிறர் ஏதாவது சொல்லிட்டா இந்த சொல் பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல் பொறுக்காது, தான் செய்கிறது தான் சரிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும். அபிப்பிராயங்கள் பிறர் சொன்னால் கூட இல்லை பரவாயில்ல, அது அப்படியே போட்டுன்ட்டு செய்யக்கூடியவங்க. 24 இவங்களை தாம்மா புத்தக பூச்சின்னு சொல்கிறது. நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. 24ஆம் தேதி பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் அவ்வளோ புத்தகங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கணும் அப்படி ஒரு விருப்பம். கதைகள் எழுதுறது, கற்பனை, புனை கதைகள் எழுதுறது, இப்படி ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்குறது வியாபாரத்தில் மிக சிறந்து விளங்குவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டு. ஏன்னா ஒரு புயலிருந்து கடந்த காலத்தில் இந்த புயல்களில் ஏற்பட்ட பாதிப்புலேருந்து எப்படா விடுபடம் யோசிச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு நிறைய உதவிகள் செஞ்சு அதிர்ஷ்டம் வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்து நடந்தால் எப்படி சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கிறது, இந்த சட்ட சிக்கல்கள் எப்படி போய் முடியும், இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிப்பேன், எனக்கு ஏன் அப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இந்த கெட்ட பேர் நான் அப்படி விடுபடுவேன் இப்படின்னு மனதால் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது மாயமாக மறைஞ்சிடுமா. இவங்க இனிமேல் நம்மளோட கதைக்கவே மாட்டாங்க, நம்மளுடைய வரவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்கன்னா வழிக்கு வருவாங்க. எனக்கு வாய்ப்புகள் இப்படி போயிடுச்சு, இன்னைக்கு மேல் படிக்கிறதுக்கு வாய்ப்பே எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்களுக்கு திடீர்னு மேல் படிப்பு வாய்ப்பு வரும். திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லை, திடீர்னு திருமணம் நடக்கும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க. இப்படி இந்த 6க்கு மிக அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குது. அப்போ 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு. வரும் வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி முயற்சிகளை செஞ்சாங்கன்னு சொன்னாமா எல்லாம் வெற்றியாக இருக்கும். இப்போ மனித வாழ்க்கைனா என்னம்மா, ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாருங்கள், நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்போம், கதைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வண்டி ஓடணும்னா சொல்லிக் கொடுக்கணும், பேசணும்னா சொல்லிக் கொடுக்கணும், எழுதணும்னா சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே கற்று தான் நம்ம வாழ்க்கை வரணும். அப்போ அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கை. அந்த அனுபவத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினா தான் வெற்றியாக போய்கிட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு யாருமே புத்திமதி சொல்ல தேவையில்லை, நான் எடுக்கிறது தான் சரிங்கிற அந்த முடிவை மட்டும் தவிர்த்துட்டு 3ஆம் மனிதன் இவங்களும் ஏதாவது சொன்னால் உண்மை இருக்கும், அதையும் நம்ம கேட்டு பார்ப்போமேனு கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா இரட்டிப்பான பலன்கள் நிச்சயமாக. அப்போ நீங்கள் இவ்வளோ நேரமாக சொன்ன பலன்களே இந்த 6ஆம் இலக்கக்காரர்களுக்கு தான் இந்த 2026 ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா. சரி ஐயா.